என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா சஃபிஷியன்சியில் கேட்டிருக்காங்க. ஓகே, டேட்டா சஃபிஷியன்சி எப்படி, ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் கொஸ்டின் இஸ் Z இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸ், இஸ் வந்தாலே என்னது எஸ் ஆர் நோ கொஸ்டின், பதில் எனக்கு எஸ் கிடைக்கணும், இல்லை அப்படின்னா நோ கிடைக்கணும், ரெண்டில் ஒரு சர்டன் ஆன்சர் எனக்கு கிடைக்கணும். ஓகேவா, சரி. ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ் இஸ் பிரதர் ஆஃப் ஒய் அண்ட் ஒய் இஸ் பிரதர் ஆஃப் இசட், இதை வச்சு Z வந்து எக்ஸோட பிரதரான்னு கேட்டால் ஒன்று எஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா நோ இருக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது எனக்கு ஜெண்டர் சொல்லலை, அதனால் எஸ்ஸும் வரலாம் நோவும் வரலாம். ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1 என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் 2 XYZ ஆர் சிப்லிங்ஸ், அதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, ஆல்ரெடி சிப்லிங்ஸ் தான் இருக்காங்க. பட் XYZ சிப்லிங்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி செட்டோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ நாட் ஏபிள் டு ஆன்சர். இஃப் வி கம்பேர் த போத் ஸ்டேட்மெண்ட் தென் ஆல்சோ வி நாட் ஏபிள் டு அரைவ் தி ஆன்சர் ஆஸ் Z இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸ் ஆர் நாட். ஓகேவா, ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, both statement 1 and statement 2 are not sufficient to answer the question. ஓகே, ஸோ என்னால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜெண்டர் தான். ஓகேவா, Z வந்து பிரதரா அப்படின்னு கேட்டால் ஒன்று எஸ் வரணும் நோ வரணும், பட் எனக்கு ரெண்டுமே வரல, பிரதராகவும் இருக்கலாம் இல்லைனா சிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ தட் ஆன்சர் டி. ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2022 UPSC. ஓகே.